மாமா தான் நிற்காரு போல இருக்கு. பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். மாமா என்ன செய்றீங்க? வாங்க போறதுக்கு காத்துட்டு இருப்பா அழுவா. மாமா அஸ்லாம் வலைக்கும். வாலைக்கும் அஸ்லாம். தம்பி என்ன பொட்டி மாலும் ஜல பக்கம்? அது ஒன்றும் இல்லாமா, சுலைமான தேடி வந்த நான். அவரு இல்ல, அவர் வேலையாண்ட போயிருக்காரு. இப்ப ஆள் இல்ல. என்ன விளக்க மாதிரியா? ஊரை விட்டு நாங்க போறோம். இருந்த இதெல்லாம் கடன் பிரச்சனையால எல்லாத்தையும் வித்து போட்டு கடனை கொடுத்துட்டோம். ஊரை விட்டு நாங்க போறோம். அதான் சுலைமான பார்த்து சொல்லிட்டு போவோம்னு வந்தோம்மா. ஒருத்தர் நல்லா இருந்தா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. அவன் என்னத்தையும் கிள்ளி கிள்ளி எடுத்து போவோம்னா பாருண்ணே. ஏன் மாமா இப்படி கைக்கிறீங்க? சரி மாமா, அப்ப நான் வந்து தேடி வந்து என்று சுலைமான் சொல்லுங்க. சரியா மாமா? நான் பாரம் போயிட்டேன். இனிமேஞ்சால பக்கம் பார வரையெல்லாம் வச்சுக்காதங்க, அப்படியே போங்க. நல்லா இருந்தா போதுமே. யார் வந்து சுலைமான கூப்பிடுங்க என்று சத்தம் கேட்டுச்சு. அதாம்மா ஒன்றுக்கு உதவாத அந்த காதர் வந்து போறான். காதர் வந்தானா? ஏன் நீங்க காதருக்கு எப்படி காய்க்கிறீங்க? ஒன்றுக்கு உதவான வந்து அவன் என்னதுக்கு இங்க வாரான்? நிப்பாட்டுங்க. உனக்கு என்ன தெரியும் அவனை பத்தி? காதர் இல்லாட்டி நாம இந்த நிலைமையில இல்ல. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாத்தையும் அழிச்சு போட்டிருக்கான் அவனை வாப்ப மக்கள். நிப்பாட்டுங்க நண்பா. இந்த வளவிட உறுதி இது. இப்ப நீ கஷ்டத்துல தோல் கொடுக்குறவன் தான் நண்பன். இதை கொண்டு போய் வித்து போட்டு இதை நான் ஒரு தொழில் செய்ய நண்பா. எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நீ கொண்டு வித்து போட்டு கொண்ட தொழில பாரு. குடும்பத்தினால நன்மையை கொண்டு வா. சரியா? ஒன்றுக்கும் கவலைப்பட எல்லாம் சரியா வரும். இதான் நடந்த விஷயம். நமக்கு உதவி செஞ்சது அவ்வளவுதானே. காதர் நமக்கு நம்ம வாழ்க்கையில முக்கியமான ஒரு கட்டத்துல நமக்கு உதவி செஞ்சிருக்கான். நம்ம அவனை கழிக்க வைக்கப்படாது. பெரிய தவறு செஞ்சுட்டோம். முதல்ல அவனை கூப்பிடுங்க. இரு நண்பர்களுக்கிடையில் என்ன நடந்தது? பாகம் 2 சந்திப்போம் நண்பர்களே.